கெட்ட பித்அத். ஹதீஸ் சொல்வாங்க குல்லு பித்அத்தின் வலாலா, எல்லா பித்அத்துமே வழிகேடு. எந்த எல்லா பித்அத்தும்? எல்லா என்ன ஏற்றது? குல்லு பித்அத்தின்னா என்ன அர்த்தம்? கெட்ட எல்லா பித்அத்தோட வலாலான்னு அர்த்தம். சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு ஆயத்து வருது, யஹுது குல்ல சஃபீனத்தின் கஸ்பா. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா நபி ஒரு கப்பல் ஏறி போறாங்களா இல்லையா? ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பல்ல ஓட்ட போடுறாங்க. ஏன் ஓட்ட போட்டீங்க கேட்ட என்ன சொல்றாங்க? அந்த அரசன் எல்லா கப்பலையும் அவன் அநியாயமாக பிடிப்பான். அப்ப எல்லா கப்பலையும் அநியாயமா பிடிச்ச எதுக்கு ஓட்ட போடணும்? குல்ல சஃபீனா, எல்லா கப்பல். அங்க என்ன வார்த்தை வருது ஆயத்துல? குல்ல சஃபீனா, எல்லா கப்பல்னு வருது. அப்ப எல்லா கப்பலையும் அந்த அரசன் பிடிக்கிறதா இருந்தா நீங்க எதுக்கு ஓட்ட போடணும்? என்ன அர்த்தம்? எல்லா நல்ல கப்பலையும் பிடிப்பான். அப்ப ஓட்ட போட்டா பிடிக்க மாட்டான். அப்ப ஓட்ட போட்டால் பிடிக்க மாட்டான். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்னது? குல்ல சஃபியா, எல்லா கப்பலையும் பிடிப்பான்னு சொன்னாங்க. அப்ப எல்லா கப்பல்னா அங்க என்ன அர்த்தம்? எல்லா நல்ல கப்பலையும் பிடிப்பான். அப்ப மோசமான கப்பலை பிடிக்க மாட்டான். அந்த எல்லாம் என்று வந்தால் அங்க விளக்கணும். குல்லு பித்அத்தின் வலாலா என்ன அர்த்தம்? குல்லு பித்அத்தின் கபீஹத்தின், எல்லா கெட்ட பித்அத்தும் வலாலா, வழிகேடு. அப்ப நல்ல பித்அத்துகள் எல்லாம் வழிகேடு கிடையாது. இந்த அமைப்பில தான் குர்ஆனை ஒன்றாக ஆக்கியது நல்ல பித்அத். இல்முடைய ஸ்தாபனங்கள், மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள் உருவாக்கியது நல்ல பித்அத். நஹ்வு என்ற ஒரு இலக்கணம் என்கிற ஒரு கலை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததா? இலக்கணம், அரபி இலக்கணம் என்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு கலையாக இருக்கவில்லை. அதை ஒரு புதிய கலையாக உருவாக்கியது நல்ல பித்அத். இப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட என்கிற இந்த பித்அத்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்வே சொல்றான், பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த். என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியையும் ஒரு முன்மாதிரி இல்லாமல், முன் பிளான் இல்லாமல் படைத்தவன். அப்ப பதீஅனா அல்லாஹ் பித்அத்வாதின்னு அர்த்தமா? அப்ப புதிதாக முன் உதாரணம் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளுக்கு பித்அத்னு சொல்லுவாங்க. அதே போல அதனால் நல்ல அந்த புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள் நல்லவைகள் உண்டு, கெட்டவைகள் உண்டு. அந்த குல்லு பித்அத்தின் அர்த்தம் என்ன? எல்லா கெட்ட பித்அத்தும் வலாலா. இது நன்றாக விளங்க வேண்டும். இந்த ஒரு ஹதீஸை வச்சுட்டு நாம செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பித்அத்துன்னு சொல்றாங்க. பித்அத்துங்கிறது ரெண்டு வகை உண்டு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எல்லா பித்அத்துகளும் கெட்டவைகள் அல்ல. குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் இஜ்மாஇற்கும் தோதுவாக வரக்கூடிய பித்அத்துகள் எல்லாம் நல்லது. இப்போ குர்ஆன்ல விக்ரு செய்யுங்கள் அப்படி வந்துருக்கா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. அப்ப நம்ம விக்ரு சபைகளை உருவாக்குவதுங்கிறது நல்ல பித்அத் தானே? அது மட்டுமல்ல, ஸஹீஹுல் புகாரியில் ஹதீஸே வருகிறது விக்ரு ஹல்காவை பற்றி. கூட்டமாக இருந்து விக்ரு செய்வது, கூட்டமாக இருந்து விக்ரு செய்வதை பற்றி ஸஹீஹுல் புகாரியில் ஹதீஸே வருகிறது. ஒரு நீண்ட ஹதீஸ். மலக்குகள், சில மலக்குகள் வருவார்களாம், பூமியில் எங்காவது மக்கள் கூட்டமாக திக்ரு செய்வார்களா என்று பார்த்து அந்த மக்களை சூழ்ந்து விடுவார்கள், ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்து விடுவார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே மிக தெளிவான முறையில் வருகிறது. அப்ப அது நல்ல காரியம். அப்ப பித்அத் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்குவதற்கு இஸ்லாம் செல்லவில்லை. அந்த புதிதாக உருவாக்கப்படக்கூடிய காரியங்களில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. கெட்ட பித்அத்தில் உள்ளதுதான் இன்னைக்குள்ள எல்லா குழப்பவாத கூட்டங்களும். ஹவாரிஜியத்து, ராஃபிதியத்து எப்படி பழைய காலகட்டங்களில் ஒரு புதிய புதிய கொள்கைகள் உருவானதோ அதே போன்றுதான் இன்றைய தப்லீக் ஜமாஅத்து, தௌஹீத் ஜமாஅத்து, ஜாக்கி ஜமாஅத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீன், இப்படி உள்ள எல்லா கூட்டங்களும் கெட்ட பித்அத்தில் உட்பட்டவைகள்.